ரயில் பயணம் என்பது இந்தியாவில் சாதாரணமான ஒரு விஷயம்தான். தினமும் லட்சக்கணக்கான நபர்கள் ரயிலில் பயணிக்கின்றனர். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறைவான செலவில் சொகுசான பயணத்திற்கு ரயில் பயணம்தான் ஏற்றது. இப்படியான ரயில் பயணத்தின் போது நம் கண்முன்னே இருக்கும் பல விஷயங்களும் பின்னால் இருக்கும் காரணமும் அர்த்தமும் நமக்கு தெரிவதில்லை. இப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள எல்லா ரயில் நிலையங்களிலும் ஊரின் பெயர் இருக்கும். ஆனால் சில ரயில் நிலையங்களில் மட்டும் சந்திப்பு, சென்ட்ரல், டெர்மினல், கண்டோன்மெண்ட் ஆகிய வார்த்தைகள் ஊரின் பெயருக்கு பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஊருக்கு ஊர் இது மாறுபடுகிறது? இப்படியாக ஊர் பெயருக்கு பின்னால் வேறு பெயரை சேர்க்க என்ன காரணம்? ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்தியாவில் சில ரயில் நிலையங்களில் பெயருக்கு பின்னால் மட்டுமே சென்ட்ரல் என்ற வாசகம் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்துமே இந்தியாவின் முக்கியமான ரயில் நிலையங்களாக உள்ளன. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பெரிய முக்கியமான ரயில் நிலையங்களுக்கு சென்ட்ரல் என பெயரிட்டனர். அந்த பெயரே இப்பொழுதும் தொடர்கிறது. எக்ஸாம்பிள், மும்பை சென்ட்ரல், கான்பூர் சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல், மங்களூரு சென்ட்ரல், திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஆகிய ரயில் நிலையங்கள் தற்போது உள்ளன. செகண்ட், டெர்மினஸ். டெர்மினஸ் என்பது இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த ரயில் நிலையங்களில் ரயில்கள் வர மட்டுமே முடியும். வந்த பின்பு ரயில்கள் அதை தாண்டி செல்ல முடியாது. இதுதான் இறுதியான ஸ்டேஷனாக இருக்கும். இப்படியான இறுதியான ஸ்டேஷன்களுக்கு டெர்மினஸ் என பெயர் வைத்துள்ளனர். உதாரணமாக, டில்லியில் ஆனந்த் விகார் டெர்மினஸ், மும்பையில் பந்த்ரா டெர்மினஸ் ஆகிய ரயில் நிலையங்கள் உள்ளன. தேர்டு, ஜங்ஷன். இது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் ஏராளமான ரயில் நிலையங்களில் பார்க்கும் வார்த்தை. ஆங்கிலத்தில் ஜங்ஷன் எனவும் தமிழில் சந்திப்பு எனவும் எழுதியிருப்பார்கள். இதற்கு அர்த்தம் அந்த ரயில் நிலையத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட ரயில் பாதைகளை இணைக்கும் இடமாக இருக்கிறது என அர்த்தம். உதாரணமாக, மதுரை சந்திப்பை. ஃபோர்த்து, கண்டோன்மெண்ட். இந்தியாவில் சில நகரங்களில் மட்டும் கண்டோன்மெண்ட் என ஒரு ரயில் நிலையம் இருக்கும். இதற்கு அர்த்தம் அந்த ஊரில் இராணுவத்தின் கண்டோன்மெண்ட் பகுதி இருக்கிறது என அர்த்தம். உதாரணமாக, பெங்களூரு கண்டோன்மெண்ட், ஆக்ரா கண்டோன்மெண்ட் ஆகிய ரயில் நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ தெரிஞ்சிட்டிங்களா சந்திப்பு, சென்ட்ரல், டெர்மினல், கண்டோன்மெண்ட் இந்த பேருக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மகாஸ் மெகா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.